நான் நிற்கணும் சொன்னா தாந்தாமலை முருகன் கோயில நான் நிற்கிறேன். இப்போ நான் நிற்கிற லொகேஷன்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இந்த அடைச்சகல் என்ற ஊர், அந்த ஊருக்கு நாங்கள் போகிறோம். இப்போ என்னன்னு சொன்னா இது கடும் ஜானைகள் நடமாட்டம் உள்ள இடம். கிளையல்னு சொல்லுவாங்க. கிளையில உசிப்புனாலோ அந்த முறிச்சால தான் நம்மளுக்கு தெரியும் யானை நிற்கணும். இறக்கி சிறக்கணும் சிறை சத்தம் பண்ணுறது. அப்படியே அதுக்காக மாடன் உடனே மக்கள் இறங்கி போய் விரைச்சா போகக்கூடாது. இருட்டுக்குள்ள மறைஞ்சு நம்மளை தாக்குறதுக்கு போதுமான வாய்ப்பு இருக்கு. அப்படியே பார்த்தாருங்க. இதை வந்து நம்ம சுற்றுறத வந்து கையால் அடிக்க தங்க இடத்த பாருங்க. அப்படி இருக்கு ஆலம்பேலும் பல்லுக்குருதி. நாங்க இப்ப போகல, கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு வச்சு சாப்பிட்டு போகிறேன். வணக்கம், நான் உங்களிங்க. நான் இன்றைக்கு எங்கே போகிறோன்னு சொன்னால் அடைச்சகல்ன்ற ஊருக்கு தான் போகிறேன். எதுக்காக போகிறோன்னு சொன்னால் நாங்கள் அந்த கேம்பிங் பண்ணி அங்கே தங்கி வரணுன்ற ஒரு ஆசை, 2 நாள் ஆசை எனக்கு. நைட்டில் போய் தங்கணும்னு சொல்லி அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் படி இருந்தது கோபாலகிருஷ்ணன் சொல்லி, அவரோட இடம் தான் அது, அவங்களோட ஊர் தான் அது. அவங்க சேனையெல்லாம் போடுறாங்க, அவங்களுக்கு முந்திரி தோட்டம் எல்லாம் இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சின்ன மலையில் தான் அவங்களோட வீடு எல்லாம் இருக்குது. அப்போ மலைக்கு கீழே போய் தங்குற ஐடியாவெல்லாம் நான் போகிறேன். அப்போ நானும் என் ஃப்ரெண்ட் 2 பேர் வருவாங்க. அப்போ நான் தனியாக தான் போய் கொண்டிருக்கேன். அப்போ நான் இன்றைக்கு ஒரு நைட் இரவு காட்சி தான் உங்களுக்கு படம் பிடிச்சி காட்ட போறோம். இரவுல தங்கி சமைச்சு சாப்பிட்டு அந்த இயற்கை கொஞ்சம் இடத்தை நான் இன்றைக்கு உங்களுக்காக படம் பார்க்க போறேன். அப்ப இயற்கை காட்சியை நீங்க இன்றைக்கு பார்க்க போறீங்க எங்க வீடியோ மூலம். அடைச்சகல் என்ற கிராமத்தையும் அதன் அழகையும் நம்ம பார்ப்போம். ஜான் இருக்காம நிறைய விஷயங்களா இருக்காண்டு பயமுடுத்துறோம் நண்பன். பார்ப்போம் எப்படி அந்த இரவு பொழுது அமையுதுன்னு போய் தான் பார்க்கணும். இப்பதான் நான் போறேன். நான் அவங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். அவங்க வந்து நான் ரெடி ஆகிறேன் போறதுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என் இரவு பொழுது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மலை ஏறப்படுறாங்க. மலைக்கு கீழே இருக்கிற கோயில் தான் இது. மேலொரு இன்னொரு கோயில் இருக்கு, அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. மலைக்கு மேலே இன்னொரு கோயில் இருக்கு, அதான் காட்டப்படுறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் முன்னுக்கு வரக்குள்ள வாரது பிள்ளையார் சிலை தான். பாருங்க காட்டுறேன். இந்த சிலை தான். இப்போ நாங்கள் தாந்தாமலையில் ஏறக்குள்ள வாரது முன்னுக்கு இந்த சிலை தான். நாங்கள் மேலே போகிறோம். அங்கே தாசர் இடத்து தான் போகிறோம். நாங்கள் மேலே தாந்தாமலைக்கு, தாந்தாமலை முருகன் தான் போகிறோம். பாருங்க, இயற்கை எழில் கொஞ்சம் தாந்தாமலையை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. நான் வந்து கனகாலம் இப்போ இதுதான் முருகண்ட ஊர். கதிர்காமத்துக்கு அடுத்ததா எல்லா மக்களும் தமிழர்கள்லாம் தரிசிக்கிற இடம். இதுதான் முன்முகப்பு. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குண்டு. நான் நிற்கணும் சொன்னா தாந்தாமலை முருகன் கோயில நான் நிற்கிறேன். இப்போ நான் நிற்கிற லொகேஷன்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இந்த அடைச்சகல் என்ற ஊர், அந்த ஊருக்கு தான் நாங்கள் போகிறோம். இப்போ என்ன சொன்னா எனக்கு அந்த இடம் தெரியாது போறதுக்கு. இது இருந்து பக்கத்துல தான் சொன்னேன் அந்த ஃப்ரெண்ட், அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணி கொண்டேன். இப்போ வார வழியில வந்து இவரை முருகனை கும்பிடுத்து போனா நான் வந்து நிற்கிறேன்.
என்னன்னு சொன்னா இது கடும் யானைகள் நடமாட்டம் உள்ள இடம். இடக்குள்ள கூட நிறைய பேர் வந்து சந்திச்சவங்க என்ன சோனா போக சொல்லி யானைகள் கூடுதலாக நடமாடுதான் கரண்ட் வெயில்ல கொடுத்தாங்க. கரண்ட் வேலி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நான் பார்த்து போக அப்ப சொல்லி நாங்க கீழே கொட்டில இருக்கிற பிள்ளைலாம் வந்து நாங்க மேல ஏற போறோம், நாங்க மலைக்கு மேலே. ஓ அதாவது நாங்கள் நேபுரம் சொன்னால் மலைக்கு மேலே ஒரு இடம் ஒன்று இருக்குது. அப்போ எங்களுக்கு ஒரு சேஃப்டியான இடம் ஒன்று வேணும் தானே, அதுக்காக மலைக்கு மேலே எடுத்துருந்து அதுக்குரிய மற்ற வேலைகளை நாங்கள் செய்யோம். நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்கிறோம். சரி நாங்க போவோம். ஓ நண்பன் ஏறி கொண்டிருக்கான் பாருங்க. கொஞ்சம் பார்த்து இருங்க. ஓ ஓ நண்பன் ஏறி தமிழனே. எங்களுக்கு பக்கத்துல ஒரு கொட்டில் ஒன்று இருக்கு, சின்ன கொட்டில். அங்கிருந்து தான் நம்ம கல் எடுக்காங்க சமைக்கிறதுக்காக. கோவாலகிருஷ்ணனும் அண்ணாவும் தான் கல் எடுத்துக்கிட்டீங்க பாருங்க. கல் மேல இருந்து கல் நனைஞ்சிருனே, அதான் கீழே இருந்து கல் எடுத்து வரோம். காரணம் பார்த்தோம். அப்படி திகிலான ஒரு 20 ஆண்டுகளுக்கு இப்போ தற்போதைக்கு நாங்கள் வந்த டைம் வந்து மழை பொழுதுலாம் வந்து நாங்கள் வரும்போது இப்போ மழை நேற்று முன்னாலும் சரியான மழை பெஞ்சபடியாக பாதையெல்லாம் சரியான சேரும் குழியுமாக இருந்தபடியாக அடுத்தது எங்களுக்குரிய லொக்கேஷன், அதாவது எங்கள் இடம் வந்து எங்கள் நண்பர் ஏற்கனவே இங்கே வந்த இடம் தான், இருந்தும் ஒரு தடவை வந்த இடம் தானே. ஓ வந்து இருட்டில் வந்து டைம் அப்படியா டைம் பாதையில் மாறி அங்கே போய் இங்கே போய் எல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து சேர்ந்துனாங்க வந்தோம். ஆனால் வந்த பிளான் வந்து வேறு ஐடியாவில் அப்படின்னா கொட்டில் நாட்டிச்சு எல்லாம் செட் பண்ணோம்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து, ஆனால் வந்த டைம் கிடைக்கணும். தற்போதைக்கு நாங்கள் இப்போ மலைக்கு மேலே சேஃப்டியான இடம் ஒன்று இருக்குது. அதில் இப்போ நாங்கள் எல்லாரும் இப்போ நாங்கள் எங்களோட சேர்ந்து ஒரு 5 நண்பர்கள் கூட இருக்கிறாங்க. மீன் கிடைக்கும் நிலத்துல பிலாப்பழம் வச்சு இதுல யானை வளர்க்க திரும்பி எடுக்கிறது, அதில் எடுக்க முடியாம இந்த கட்டில வச்சுனே இந்த குடியிருக்கு குடியிருக்கலாம் வந்து மனத்துக்கு சிறுவரங்கு தான் எடுத்தது. சிறுவரங்க அப்படியே பிச்சு 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 மேல ஏறும் நானு இதுக்கு வரையில நம்ம இருக்கிற உச்ச சேஃப்டியான இடம். நம்ம தவறாம இருந்தாச்சு, நம்ம கிலோவாம இருந்தாச்சு அது மேல வராது. எப்படி நம்ம கிலோவாம இருந்தாச்சு அது மேல வராது. அப்படிதான் அவர் கூட ஒரு மண்ணைக்கு நான் அரிசி கொஞ்சம் கூட தான் இருக்கு. ஒரு 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 கிலோ வருமா? 1 கிலோ வேண்டாக்குள்ள 3 விடுறேன். அண்ணா சொன்னாரு 3 கிலோ நண்பன் அரிசி கழுவு அறிஞ்சால அடுத்த ஆள் நெருப்பு மூட்டி கொண்டிருக்கான் நண்பன். அங்கே அரிசி கழுவி கொண்டிருக்காரு. இப்போ வைக்கப்புறம் தூக்கி அப்படி அடுப்புல. என்னடா மூலி காணும், மூலி செஞ்சா சொல்லி எடு. சாப்பாடு முக்கியம். சோத்தை போட்டாச்சு, நீ கறியை சமைச்சா சரி. மீனை வந்து ஆழமா வெட்டணும். தண்ணி எடுத்துறோம். பார் எடுத்தா தண்ணி எடுத்து தாத்தாங்க. நல்ல ஆழமா வெட்டினாதான் அந்த மசாலா வந்து இறங்கும். அப்படியானே மேலால வெட்டின மனுஷன்னா அதுக்கு வந்து இதுங்க இப்படி வெட்டிட்டு இப்படி வெட்டணும். க்ரோஸ்ல வெட்டணும்னே வெட்டி போட்டு அதில் அந்த மசாலாவை வந்து நம்ம பூசணும்.
நாங்க வந்து ஆ. இங்க வந்து இருக்கு தானே, இங்க பாருங்க. ஆ அதனால வந்து இதை வீட்டுல வந்து தயாரிச்சுட்டு கொண்டு வந்து நண்பன் இதுக்குள்ள என்னென்ன போட்டிருக்குடா? இதுல வந்து வெள்ளை பூண்டு, ஆ. வெள்ளை பூண்டு சொன்னா வெள்ளை வெங்காயம் சொல்லுவோம் நம்ம. அது அப்புறம் வெங்காயம், ஆ. அதுக்கப்புறம் வந்து செத்தல் மிளகாய், ஆ. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஏலக்காய், ஆ. இஞ்சி, ம். அப்புறம் தேய்ச்சி புளி, ஆ. உப்பு, ஆ. நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கணும். எண்ணெயில் வதக்கி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அம்மியில் வச்சு அரைக்கிறது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து பிளெண்டரில் வந்து அரைச்சது. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இது வந்து பிளெண்டரில் அரைச்சது. இது ஓ. இது வந்து நம்ம சுடுசோறு இருக்குதான், ஓ. அதுக்கும் கூட சாப்பிடலாம், ஆ. டேஸ்ட்டாக இருக்கும். ஆ. சும்மா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இது இருந்து மீனுக்கு வந்து அப்ளை பண்ணி ஓ. வந்து போட போட போறோம். போகிறோம். ஸோ வந்து மசாலாவெல்லாம் தடவியாச்சு. ஆ. இதோட வந்து நாங்கள் முடிக்கிறோம். ஆ. அடுத்து வந்து என்னன்னு சொன்னால், இதை வந்து நம்ம சுட்டுறத வந்து காட்டுவானே பார்பிக்யூ செய்ய போறோம். ஒரு அமௌண்ட் நீ நாங்கள் அடுத்த கறியை குழம்பு கறியை கூட்ட போகிறோம். அங்கே பார்பிக்யூ செய்கிறார் நண்பன். பார்பிக்யூ மசாலா தடவியாச்சு. பார்பிக்யூ செய்ய போகிறோம். 2-3 போயிடுவாங்க. இது வந்து வித்தியாசமான எல்லாத்தையும் ஒருமிக்க போட்டு ஓஹோ, அப்படி மொத்தமாக போட்டு நம்ம டைம் தானே. ஓஹோ. என் நண்பன் ஃபோன் பேசி கொண்டிருக்காரு பாருங்க. இங்கே மலைக்கு பேர் இருந்து ஒரு பிஸியான ஒரு ஃபோன் ஒன்று பேசி கொண்டிருக்காரு. சலாத்து என்ன பேர் சொல்லடா? என்ன பண்ணா சலாத்தில் ஓ. இங்கிலீஷில் வேறு ஒன்று இருக்குது. எவ்வளோ உயரத்தில் நிற்கணும் பாருங்க. நாங்கள் எப்படியும் வீட்டில் வந்து எங்களோட வீட்டுக்கு அம்மாட கையால் இடித்த தூள் கடையில் வந்து அம்மாட அன்பும் கலந்துருக்குது. அதிகமாக கோடையில் அது ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே காரமாக மசாலா வந்து போட்டிருக்கோம், வச்சுக்கா ஓட்டிக்கும் வச்சு போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஓட்டிக்கோனே. சரி, நாங்கள் தேங்காய் பால் வந்து இதில் சேர்க்கல. சரியா? அதை ஏதோ கொல்லிக்கட்டை கரெக்ட் காலையில் காட்டும் நம்ம இருந்த இடத்துல. உருண்டு போகுது தகடால. பாருங்க எவ்வளோ உயரத்தில் அது முழு உருண்டு போயிடும். இதை வந்து மலையில வச்சு உடிப்பதப்படுத்திட்டு அதை கட் பண்ணி புளி கொஞ்சம் கூட வருவேன். வந்து புளி கொஞ்சம் தனித்தன்மையாக மாறும். குழம்பு கறி நாங்கள் குறைக்காத அமுறாங்க. இப்போ இல்லாத பட்சத்தில் நாங்கள் இப்போ புளி விடுறோமே. பக்கத்து மரத்தில் ஆஞ்சிதான் பக்கத்துல மரத்தில் ஆஞ்சினாங்க உடனடியா அப்படியே விடுறோம். இந்த பேக்ரவுண்ட் சவுண்டில் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இயற்கையோட இயற்கை ஒரு சத்தம் வான சத்தம் இடத்துல உண்மை. இயற்கை இயற்கையில இசையோட நாங்கள் சமைச்சு கொண்டிருக்கோம். ஓ. எவ்வளவு பார்பிக்யூ ரெடி ஆகிறோண்ணே. எல்லாம் சமையல்லாம் முடிஞ்சு எல்லாம் இறக்கி வச்சாச்சு. நாங்கள் பார்பிக்யூ ரெடி ஆகிறோம். கறி சமைச்ச தணலை கொண்டு இப்போ பார்பிக்யூ செய்ய போகிறோம். அதோட சேர்த்து நாங்கள் கறியெல்லாம் வாங்கி வந்துருக்கோம். ஓ, சுடு வைக்க போறீங்களே.
பார்பிக்கு செய்ய போறோம். நெருப்புடா. இவ்வளோ விட்டு ஓடி பாருங்க. பார்பிக்கு எல்லாம் ரெடி ஆகுது. முடிய போகுது ராகு. இந்த பார்வை முடிகிற கட்டம் தருவேன். நல்லா வெந்து வணக்கம் நல்லா இருக்குது. இது சுவைக்கிற தன்மை. நல்லா மசாலா வீட்டுக்குள்ளே சென்று அடைஞ்சு நல்லா ஒரு அரை மணித்தியாலும் ஊற வைக்கணும். ஊற வைத்தபடியே தான் எல்லா மசாலா நல்லா இப்போ காய்க்க தொடங்கல தானே. இப்போ கண்ணி இப்போ நீங்கள் இந்த வந்து சாமானை தந்து போட்டு போனீங்களே அப்போ அதுக்குள்ள சத்தண்டாகும். அப்படின்னா மாடு கோயிலுக்கெல்லாம் பண்ணிட்டு ஓடிக்கு ஏரியா அப்படி இருக்கும். அல்லது ஜானக உள்ளால போயிட்டு ஏரியா யாரையா அதான் நான் கூப்பிட்டேன் உங்களோட. ஓ மஜான் நான் இருக்கா வடி வடி எலுமிச்சி. ஓ சில நேரம் அந்த பலாமரத்துக்கு சில நேரம் வந்துருக்கு. இப்படி இந்த பக்கம் கந்துகள் முடிஞ்சா தான் நமக்கு தெரியும். நடந்து போனா சும்மா நார்மலா மாடு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. யானை வந்திருந்தா இந்த முந்திரி காட்டுக்குள்ள நார்மலா நடந்து போக மாட்டோம்னா நம்மளுக்கு யானையா மாடா அந்த வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. இப்போ மரங்கள் கந்துகள் கிளையல்னு சொல்லுவாங்க. கிளையில உசிப்புனாலோ அதை முறிச்சால தான் நம்மளுக்கு தெரியும் யானை நிற்கணும். சிறகு சிறகன்னு சிறகு சத்தம் மட்டும் கேட்கும். அதுக்காக மாடன்ற உடனே மக்கள் இறங்கி போய் விரைச்சா போகக்கூடாது. இருட்டுக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு நம்மளை தாக்குறதுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கு. அப்படியே கொஞ்சம் ஆத்மாக்களுக்கு தனியாக காட்டலானே சமைக்கிறோம். அப்படியே வந்து மீன் எல்லாம் சிறப்புறா. முடிஞ்சா பாரு ஆடுங்க பாருங்க. மீன் வந்து எப்படி பதத்துக்கு அவிஞ்சிருக்கேன் பாருங்க. நல்லா பாருங்க எப்படி அவிஞ்சிருக்குண்டு. அழகா வந்திருக்குண்ணே. நல்லா அவிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அங்கே சோறு ஊற நண்பன் சாப்பிட்டா இது செம்மையாக இருக்கும். நல்ல பூ போல அரி சோறு அப்படி வந்து நல்லா வந்துக்கா. நல்ல அரைச்சி என்ன புதாரிச்சானே உங்க வயலில் வெட்டி கொட்டி எடுத்து வந்தேன். எங்களோட அறுசுவையான மீன் குழம்பை நாங்கள் சுவைக்கிறதுக்காக பரிமாறுவோம். இப்படி இயற்கையோட சமைச்சு சாப்பிடணும். எங்கள் நண்பன் லிங்கா இப்போ சாப்பிட்றாங்க. அப்படி ஓரமாக அப்படி ஓரத்தில் குத்தி போங்க. சொத்தை வந்துருக்கு பார்பிக்கு பாருங்க. கைவண்ணம் நல்ல செமையாக அமைஞ்சிருக்கு. டேஸ்ட் எல்லாம் நல்ல பக்கம் இருக்கு. சூப்பராகி கடைச்சல்ல எங்களை நாவல் பண்ணலாம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலையும் காடும் சார்ந்த ஒரு கிராமம் தான் இது, அழகிய கிராமம். இப்போ இதில் நாங்கள் எங்களோட முந்திரி சேதனை இருக்குது. அதில் வந்து மலையில் வந்து வீடு அடிச்சிருந்தாங்க. அது மரங்கள் ஒக்கி இருந்தால தரம் வந்து காற்றுக்கு பறந்தது. காற்றுக்கு பறந்ததால் இப்போ நாங்கள் வந்து மேலுக்கு இப்போ கீழுக்கு இருக்கல. ஏன்னா இரவு தானே கீழுக்கு இங்கே யானை தொல்லை. 6 மணி ஆனால் யானை வந்துடும். அந்த பாதுகாப்பு காரணத்துக்காக நாங்கள் மலையில் இப்போ மேலுக்கு வந்து இருக்கிறோம். இப்போ மழை இப்போ பெய்யல, அதனால மேலுக்கு நாங்கள் இருக்கிறோம். இப்போ
ஏதோ தங்க இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. காலையில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ காலையில் பார்க்கக்குள்ள ஒரு வித்தியாசமான வியூவாக இருக்குன்னு பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு இந்த பக்கத்தை ஃபுல்லாக. இது கொஞ்சம் கலங்கள் தண்ணி, இதில் குளிக்க இயலாது. பக்கத்தில் இந்த அடைச்சகல் ஆரண்டி சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கு, அங்கே குளிக்க போனாங்க. இது தெளிவான விளக்கம் எனக்கு அவர் தான் கேட்கணும், அவர் தான் தெரியும். இந்த ஊர்க்காரர் அவர் தான். இந்த ஊரோட பெயர் அடைச்சகல். அதிகமாக இந்த பயிர் செய்கிறாங்கள இங்கே இருக்காங்க. இந்த ஆடு மாடு கோழி வளர்ப்புகள் செய்கிறாங்க. மறுபடி வேற தொழில்ன்றக்குள்ள இயற்கையை நம்பி தான் இருக்காங்க. இந்த சொல்ல போனா ஒரு புது அனுபவத்தை தந்த இந்த நாள் எங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இப்படி ஆசையாக இருந்தால் நீங்களும் இப்படி கேம்பிங் போங்க, வெளியே போய் ஒரு நாள் தங்கி பாருங்க. சில விஷயங்களை வெளியில் போய் பார்க்கணும், இயற்கையால் ரசிக்கணும்னா வெளியில் வாங்க, விட்டு வெளியே வந்து வந்து இயற்கையை ரசிங்கண்ணே. இப்படி இடங்களை உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து பாருங்க எங்களை போல. பார்த்து வருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் முடுங்க. நான் மண்ணு இருக்கிறேன். என்ன இடுதா வைக்கனே பெரிய தீனா. ஓ நண்பண்ட ஊர் தான் இந்த ஊர். இந்த ஊரை பற்றிய தெளிவான விளக்கத்தை நண்பன் சொல்லுவார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தாந்தாமலை கோயில்ல இருந்து வரணும்னு சொன்னா நீங்க 2 கிலோமீட்டர் உள்ள வரணும். அடைச்சல் அந்த குளம் இருக்கு, பெரிய குளம் இருக்கு இங்கால. இங்கால பக்கம் பெரிய குளம் இருக்கு. அந்த குளக்கட்டுலன்னு பார்த்தா இங்கே மலவு தெரியும், முந்திரி சேனை மலவு. இது வந்து சோதையன் கட்டு குளம் வண்டி சொல்கிறேன், சின்ன சொல்கிறோங்க. அந்த காடு மறைஞ்சிருக்கி, அது பெரிய கட்டு தான், சோதையன் கட்டு. அப்போ இங்கால இந்த தண்ணி வந்து இங்கால வந்து காட்டு தண்ணி எல்லாம் தேங்கி வாரதை வாரதை மறைஞ்சி இப்போ புதுசாக தான் இந்த சின்ன குளம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. நல்ல பிளேஸ். நீங்கள் வந்து தங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுக்கு ஒரு இயற்கையோட ஒன்று நினைஞ்ச ஒரு நல்ல இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எங்களோட முந்திரி தோட்டம் இப்போ பூக்க தொடங்கிருக்கு, காய்க்க தொடங்கலை. இப்போ அது 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் போல் பழம் சாப்பிடலாம். வருவோம் எங்கட ஃபேமிலியோட. நாங்க 5-6 வந்த நண்பர் ஏற்கனவே வந்து இந்த கனகரம் வந்து பழம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாரு. நீங்க வந்தீங்கன்னா இந்த சீசனுக்கு தான் இது காய்க்கிறது. அப்ப அந்த சீசனுக்கு 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் வந்தா பழம் பருப்பெல்லாம் எடுத்து கொண்டு போகலாம். எங்களை பார்த்துட்டு நீங்களும் ஆசைப்பட்டா இப்படி இங்க வரணும்னு ஆசைப்பட்டா எங்க நண்பர்களுக்கு வாங்க, வந்து கேம்பிங் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீயா முந்திரி கொடுத்துருவாரு, இலவசம் கிடைக்கும். நீங்க இலவசமா உங்களுக்கு முந்திரி பழம் தருவாரு. அதையும் சாப்பிடுறது வேற நடுப்பீல் வேற நீங்க இயற்கையை சுத்தி பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு மலையில நீங்க சவால் உங்களுக்கு. நீங்க இப்ப நிலத்துல நடந்து தெளிஞ்சிருப்பீங்க, மலையில நடந்து உங்களுக்கு புது அனுபவமா இருக்கும். அவன் கால நடந்து கதைச்சிருந்து நீங்க போகலாம். சரி, நாங்க பிளேண்டி வச்சு குடிப்பேனே. ஊத்தப்படுறேண்ணே. கவனமா பார்த்து ஊதுங்க. கவனம். காணும். என்ன கொஞ்சம் சீனி போட்டு ஊற்றும் பேசிட்டானே. சீனி வரல. அப்போ அளவுக்கு நம்ம எடுத்து போட்டு சீனியை போடுவோம். அப்படி போட்டு கலந்து சீனியை போடுறோம். சரி. என்ன 3 காணுமா? காணும் மிச்சம். ரெடி. ஓகே. 2 எடுக்கலாண்ணே. வச்சிருக்கு பல்ல தட்டுறதுக்கு வேப்பங்குச்சி, ஆலம்பேலும் பல்லுக்குருதி 4-2 சொல்லுக்குருதி பிரஸ் பிரஸ் ஆகிவிட முகம் கழுவ போய் கொடுங்கண்ணே. பூவில் கிண்டி தான் முகம் கழுவ. தண்ணி எங்களுக்கு அங்கே எடுக்க போகிற கொஞ்சம் தூரம் இடம். அவ்வளோ குளிர்ச்சி ஆகிடும் தண்ணி நண்பன். நல்ல குளுமையாகி
பாருங்க எல்லாம் இறங்கி வாரோம். நண்பன் கடைசி இறங்குறாரு. நாங்களாம் இறங்கிட்டோம் கீழே. நண்பன் கடைசி இறங்கி வராது. சரி நாங்கள் எங்கே ஓப்பனா இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பிஸி. நண்பர் 2 பேரும் இவங்க இப்போ எங்கே ஓப்பனாங்கன்னு சொன்னால் அவங்க இப்போ ஊருக்கு போகிறாங்க, அவங்களோட ஊருக்கு. நாங்கள் இப்போ போகலை, கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிட்டு போகிறேன். பாருங்க வெளியங்காய. பாருங்க எவ்வளோ புளியங்காய் இருக்குன்னு. இரவு பயணத்தை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ தோட்டத்துக்கு வந்தீங்க. இதில் வைக்கட்டா? மரவள்ளி கிழங்கு தோட்டத்தை பார்த்தீங்களா? இதெல்லாம் மரவள்ளி கிழங்கு வாங்க போகிறாங்க. அப்பாசி காய் இருக்கு, பழுக்கல்ல. நாங்கள் மரவள்ளி கிழங்கு பிடுங்க அப்புறம் மரவள்ளி கிழங்கு பிடுங்கி அவிச்சு சாப்பிடணும் யோசிச்சாங்க. டைம் இருந்தால் அவிச்சு சாப்பிடணும், இல்லைன்னா வீட்டை ஒன்றா நாங்கள் சாப்பிடணும். யாருக்கு அப்படி வேணும் பார்த்தீங்களா? எப்படி அடி வந்து காட்டு மரம் வந்தாலும் எவ்வளோ உயரமாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ நீளமாக வளர்ந்து காணும்? என்ன அது அப்படிதான் 6 மாதம் வளரும். பூல மயூரி. வீட மயூரியா? ஓ மயூரில் இப்போ எத்தனை வகை இருக்கு? நீங்கள் எத்தனை போட்டி போடுறீங்க? நீங்கள் போட்டிக்கு இது மட்டும் தான். அப்போ எத்தனை நாள் அறுவடை இருந்தீங்க? 6 மாதம். 6 மாதம். சரி 6 மாதம் முடியுமா? ஓ அப்போ இது மயூரில் எங்க இருந்து நீங்கள் எடுத்து இது நாட்டுறது? வாங்கி எடுத்து வாங்க எங்கே வாங்கினீங்க? இங்கே தூரத்து. எவ்வளோ வாங்கி நாட்டுனா எவ்வளோ முடியும்? ஒரு அடிக்க எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபா இருக்குண்ணே. சரி அண்ணாச்சா. சரி ஓகே நன்றி. சரி முடிஞ்சது பாருங்க. அப்படிதான் பெரிய கிழங்கு எடுத்ததுலே. அப்படி பாப்பா போட்டுருக்கேன். அப்படி ஃப்ரெஷ்ஷானே கடுகையில் ஒடிஞ்சா அப்படி. நல்ல பால் வருதுன்னா அவ்வளோ அவிங்க. நல்ல பார்க்கலாம். கிழங்கு அவியுது. அப்பா கிழங்கு அப்பா அவிய போட்டிருக்காரு. உள்ள இருக்காரு அப்பா. வந்து நாங்கள் வெளியே இருந்து மயிர்கள்லாம் வாங்கிட்டோம். என்ன சாப்பிட்டு போறா? போய் என்ன அவிஞ்சு முடிஞ்சு அவிஞ்சுதாப்பா? கொஞ்சம் அவிட்டு வா சாப்பிட்டு போகிறோம். நாங்கள் 2 கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்து போவோம். என்ன அப்படி டேஸ்டாக இருக்குண்டு இறக்கியாச்சு பாருங்க. நான் இறக்கி கொண்டு வந்தோம். சாப்பிட போகிறோன்னே. கொட்டு சரி காணுங்க. அவிஞ்சனே யாருங்க எப்படி மிளகா நெஞ்சு இஞ்சே இருக்குண்ணே. வாவ் வேலை. இதை நாங்கள் குளிக்க போகிற இடம். பாருங்க தண்ணி குளிக்க போற இடம் வந்து அடைச்சால் குளம். என்ன அடைச்சால் குளம் நாவலடி பள்ளமண்ட ஊர்ல இருக்கு இந்த அடைச்சால் குளம். பெரிய குளம் இது, பாத்தீங்கன்னா தெரியும். வால் மலிஞ்சது பெரிய குளம். இது பாரத்துக்கான வழி வந்து தாந்தா கோயிலுக்கு வந்து தாந்தா கோயிலுக்கு முன்னால வர ரோட்டாலே நேரா வந்தீங்கன்னா அடைச்சல் குளம் வரும். அடைச்சல் வேற ஊர்ல இருந்து வரவங்களுக்கு மணப்பட்டியால வந்து பஞ்சன ரோட்டால வரலாம். இரவு பயணம் இனிதே நிறைவேறியது. என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்கள் மலையில் வந்து தங்கினோம். தங்கி இரவு பொழுத கழிச்சிட்டு அப்படியே மலையிலேயே சமைச்சு சாப்பிட்டுது. அப்புறம் வந்து அப்படியே மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிட்டுது. எல்லாம் முடிஞ்சு கடைசியாக வந்துருக்கு பாருங்க. இதில் வந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வீடு திரும்ப தான். நாங்கள் வந்த பிளான் என்னென்னு சொன்னால் வந்து கொட்டில் அடித்து நாங்கள் தங்கணும். அதாவது கேம்பிங் தான் போடுற ஐடியா வந்து நாங்கள் டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நாங்கள் வரக்குள்ள மழை பெஞ்ச இடையில எங்களை, அதால் கொஞ்சம் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறது சிரமம் ஆகிட்டு. அதாவது நாங்கள் கொட்டில் அடிக்கல, அப்படியே மலைக்கு மேலே ஏறினாங்க. மலைக்கு மேலே ஏறினோடனே அதுவும் எங்களுக்கு திருப்பி ஒரு என்ன பிரச்சனை, காற்றடிச்சு மேலே இருந்த தகரம் எல்லாம் கீழே விழுந்தது. அப்போ அதையும் தாண்டி நாங்கள் மலையில் தங்கினாங்க. கொட்டில இல்லை ஒன்றுமே இல்லாமல், கொட்டிலும் இல்லை மேலே தகரம் இல்லை. அதை தாண்டி நாங்கள் மலையை தனியாக சும்மா தாங்கினாங்க. மலையில் எல்லாம் பகலில் எடுக்கிற வீடியோ, நைட்டில் இருக்கிற காட்சிகளை எங்கள் மக்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி தான் நான் தங்கினாங்க இரவு. அவ்வளோ அழகா இருந்தது. பௌர்ணமின்றதால என்ன அழகா இருந்தது.
பௌர்ணமி தான் எங்களுக்கு வெளிச்சமா இருந்தது. நாங்கள் ஒரு லைட்டு ஒன்றுமே ஓடல, பௌர்ணமி தான் எங்களுக்கு ஒளி தந்தது. அப்போ அவ்வளோ அழகோட நாங்கள் இயற்கை அழகாக படம் பிடிச்சிருக்கோம். எல்லாமே இனிதே நிறைவேறியது. அப்போ நாங்கள் குளிச்சுட்டு வீட்டை போகிறோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட வந்து விடைபெற நான் உங்கள் லிங்கா. பாய்.